சமூகத்துக்கு வர கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இது எங்களுக்கு நல்ல பங்காக இருக்கிறபடினால ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் விசேஷமாய் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாங்கள் சாட்சி கூறுகிற இந்த நாட்களில் நீர் மகிமைப்படுவீராக. குடும்பமாக ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தும் பொழுது அந்த குடும்பத்தின் மூலமாக நம்முடைய நாம மகிமைப்பட்டுவிட்டோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யார் யார் என்னென்ன தேவையோடு கேள்வியோடு வந்திருக்கிறார்களோ கர்த்தர் தாமே நீர் அவளுக்கு பதில் தருவீராக, பதிலாக இருப்பீராக. நன்றி செலுத்துகிறோம். வாஞ்சியுள்ள மக்களை எல்லா தடைகளையும் நீக்கி கொண்டு வரும் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரோடு நீர் ஆண்டவரே தனிப்பட்ட ரீதியிலே பேசும்படி ஜெபிக்கிறேன். இந்த நாள் ஆராதனை வந்த ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி தருவீராக. பலமான முந்தி கட்டி போடுகிறோம், விடுதலையும் ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில் நாம் யாவர் எழும்பி நின்று சங்கீதம் மூலமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 19, சாம் 19. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருக்கிறது, பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கைக்கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். இயேசுவை நம்பி சகேயு தன்னுடைய சம்பாத்தியத்தை விட்டு வந்தான். இயேசுவை நம்பி பேதுரு தன்னுடைய தொழிலை விட்டு வந்தான், அவர் சொன்ன வார்த்தையை நம்பி. இயேசுவை நம்பி சவுல் தன்னுடைய கொள்கையை விட்டு வந்தான். இவங்க எல்லாத்துக்கும் அந்த உலகத்தில் மட்டும் மீட்பையும் ரட்சிப்பையும் சந்தோஷத்தையும் தருகிற தேவன் அல்ல, விண்ணுலகத்திலும் அவர் விண்ணிலும் சேர்ந்து சந்தோஷத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தேவன். நம்ம கூட இன்னைக்கு ஒரு மதத்திலிருந்து வெளியே வந்திருப்போம், ஒரு குடும்பத்திலிருந்து இயேசுடைய வார்த்தையை நம்பி வெளியே வந்திருப்போம், ஒரு தீவிரமான கொள்கையிலிருந்து வெளியே வந்திருப்போம். அவரை நம்ம என்னைக்கும் வெட்கப்படாதபடிக்கு செய்கிற தேவன் அவர். அவரை நம்பினோரை உயர்த்துகிற தேவன். அதை உணர்ந்தவர்களை அந்த பாடலை பாடுவோம். இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன், மாட்சிமையான மீட்பை பெற்றேன். இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன், மாட்சிமையான மீட்பை பெற்றேன். தேவகுமாரன் ரட்சை செய்தார், பாவியாமே இயேசுவை பாடி போற்றுகிறேன், நேசரை பார்த்து பூரிக்கிறேன், மீட்பரை நம்பி நேசிக்கிறேன். நீருடி காலம் ஸ்தோத்தரி
இன்னும் நீங்காமல் பாதுகாப்பார். இயேசுவை பாடி போற்றுகிறேன், நேசரை பார்த்து பூரிக்கிறேன், மீட்பரை நம்பி நேசிக்கிறேன், நீருடி காலம் ஸ்தோத்தரிப்பேன். மெய் சமாதானம் ரம்மியமும் தூய தேவாவி வல்லமையும் புண்ணிய நாதர் தந்துவிட்டார், உன்னிலும் சேர்த்து வாழ செய்வார். இயேசுவை பாடி போற்றுகிறேன், நேசரை பார்த்து பூரிக்கிறேன், மீட்பரை நம்பி நேசிக்கிறேன், நீருடி காலம் ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தர் நாம சொத்து கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகலாம். இன்றைக்கு உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு செய்தி அல்ல, இது நான் பகிருகிற காரியம். பல நேரங்களில் அருமையாவில் இங்கு சபைக்கு வந்து நான் வார்த்தையை பகிரும் பொழுது உண்மை என்னவென்றால் நான் முதலாவது ஆசீர்வாதத்தை பெறுகிறேன் அந்த வார்த்தை. ஆகியால் உண்மையாகவே சபைக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த சபை இப்படி இருக்கிறபடினாலே இந்த சபைக்காக ஆயத்தமாக்கப்படுகிற ஒரு செய்தி, அது முதலாவது எனக்கு ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இந்த காலவெளியில் சிம்பிள் செய்தி தான், ஒரு சின்ன செய்தி தான். நேரம் குறுகிய நேரமாக இருக்கிறபடினாலே ரெண்டு முக்கியமான காரியங்கள். ஆர் யூ ஸ்டில் ஸ்டாண்டிங்? நீ தொடர்ந்து நிற்கிறாயா? Are you still standing? ரெண்டு முக்கியமான காரியம், நேரம், நிலைப்பாடு. நேரம், நிலைப்பாடு, ரெண்டு கருத்துக்களை, ரெண்டு காரியங்களை நம்ம மனதில் கொள்ள வேண்டும். நேரம், நிலைப்பாடு. எபேசியர் 6:13 எடுத்து வாசிக்க வேண்டாம். அங்கே பார்க்கிறோம், சகலவற்றையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் என்று பார்க்கிறோம். ஆமென். எல்லாத்தையும் செஞ்சு having done all stand, having done all stand. Are you still standing? இன்னும் நீ தொடர்ந்து நின்று கொண்டிருக்கிறாயா? இதுதான் இந்த காலவெளியிலே நீங்களும் நானும் நம்மை நாமே பார்த்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. அருமையாவில் இன்றைக்கு பல காரியங்களை நாம் மனிதன் அறிந்து கொண்டு இருக்கிறான். அறிவு பெருகி இருக்கிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். முக்கியமாக அருமையாவில் குறிப்பாக நாம் எல்லாரும் அறிய வேண்டிய ஒரு அறிவு, அடைய வேண்டிய ஒரு அறிவு என்னவென்றால், காலத்தை குறித்ததான ஒரு அறிவுடையவளாக இருக்க வேண்டும். பல அறிவு உண்டுமா நமக்கு முக்கியமாக என்ன அறிவு இருக்கணும்னா, காலத்தை குறித்ததான, நேரத்தை குறித்ததான ஒரு அறிவுடைய மக்களாய் நாம் காணப்பட வேண்டும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், வாழ்க்கையின் ஆரம்பத்திலிருந்தே காலத்தை குறித்ததான ஒரு கருத்து, ஒரு கருப்பொருள், ஒரு முக்கியத்துவம் காணப்படுகிறது. ஒரு பிள்ளை கருதரித்த அந்த ஒரு காலத்தை குறித்து பார்க்கும் பொழுது, ஒரு பெண் கருதரிக்கும் பொழுது நடக்கிற காரியம் என்னவென்றால், இங்கிலீஷில் சொல்லுவாங்க, பார்க்கும்போது அவங்களுடைய பீரியட் நிற்குதுன்னு வாங்க. இட்ஸ் கால்ட் அ பீரியட். இன்னும் தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு பேர் என்ன தெரியுமா? மாத விடாய்ன்னு சொல்லுவாங்க. மாத விடாய். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், காலத்தை உலகிற்கு கற்பித்தவர்களே பெண்கள் தான். ஏன்னால் அவங்களுடைய சரீரமும், நல்ல கவனிங்க, இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா சோலார் கேலண்டர் இருக்கும், ஆனால் ஏன்ஷியன்ட் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா லூனார் கேலண்டர். ஏன் லூனார் கேலண்டர்னா, எல்லாம் நிலவை வைத்து தான் காலத்தை கணித்தார்கள். ஸோ அந்த ஒரு பெண்ணுடைய சரீரம் நிலவோடு அருமையோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். ஆகையால் இதுக்கு என்ன பேர்னா மாத விடாய். ஸோ அந்த மாத விடாய் நிற்கும் போது தெரியும் என்ன ஆச்சுன்னா, பிள்ளை தங்கியிருக்கு. அதை போய் டெஸ்ட் பண்ணுவாங்க, ப்ரெக்டஸ் இது பண்ணுவாங்க, டாக்டரோட கன்ஃபார்ம் ஆன பிறகு அதுக்கு பிறகு என்னன்னா ஒரு கால சைக்கிள் ஆரம்பிக்குது. பிள்ளை ஒன்றும் பிறக்கலை,
அதுக்கு பிறகு மாதங்களை நாட்களை எண்ண ஆரம்பிக்கிறார்கள். ஸோ நன்றாக இருந்து கொள்ளலாம், வாழ்க்கை என்றாலே அது காலத்தோடு இணைந்து காணப்படுகிறது. இன்னைக்கு இருக்கிற உலகம், குறிப்பாக இன்னைக்கு இருக்கிற பசங்களை பார்த்தீங்கன்னா காலத்துக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. காலையா அது ஒரு 11, 12, 1 மணி அது. ஸோ இது காலத்துக்கும் இந்த நாட்களுக்கு சம்மந்தம். நன்றாக எடுத்துக்கொள்ளலாம், வாழ்க்கை என்றாலே அது காலத்தோடு இணைந்த ஒன்று. லைஃப் இஸ் ஆல்வேஸ் க்ளோஸ்லி கனெக்டட் வித் டைம். we need to understand that. Amen. We can't just separate us from time. காலத்திலிருந்து நாம் அருமையிலே பிரிந்து காணப்பட முடியாது. ஸோ காலம் அருமையோடு நாம் ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியமாய் பார்க்கிறோம். என்னன்னு சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய உலகத்தில் சமைக்கணும்னா ஒரு செடி ஒன்று, ஒரு விதை நடணும்னா காலத்தை அறியணும். ஆமென். ஒவ்வொன்றுக்கு ஒரு காலம் உண்டு, சமயம் உண்டு. பிரசங்கில வாசிக்கிறோம். அது விதைக்கிறதுக்கு மாத்திரமல்ல, சமைக்கிறது கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கரெக்டாக எப்போ போடணுமோ அப்போ தான் போடணும். ஸோ எண்ணெய் காஞ்ச பிறகு தான் கடுகு போடணும். சரிங்களா? அல்லடி கடுகு ஐயா இன்னைக்கு நன்றாக கவனிக்கலாமா? எல்லாத்துக்கும் அல்லாட்டி அந்த காலத்தை கவனிக்காம ஒரு சமையல் செஞ்சா அந்த எல்லாம் போட வேண்டியதெல்லாம் போட்டேன், ஆனால் கொஞ்சம் முன்ன பின்ன போட்டேன், அப்புறம் தூக்கி எங்கே போடணும்? குப்பையில் போடணும். சரி, நீங்கள் நிறைய சாட்சியெல்லாம் கேட்டுமே, நிறைய ஆக்சிடென்ட். ஏங்க ஆக்சிடென்ட்டு? டிரைவிங் போகும்போது டைமிங் மிஸ் ஆச்சு. நான் ஓவர்டேக் பண்ணிடலான்னு நினச்சேன், இந்த டைமுக்குள்ளே போயிடலான்னு நினச்சேன், டைமிங் மிஸ் ஆச்சு, ஆக்சிடென்ட். ஐயா இன்றைக்கு நல்லா எடுத்துக்கலாம், டிரைவிங்னாலும் டைமிங் முக்கியம், சமையல்னாலும் டைமிங் முக்கியம், குக்கிங்னா டைமிங் முக்கியம். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தோடு இணைந்து தான் நம்முடைய வாழ்க்கையே காணப்படுகிறது. ஆகையால் காலம் மிக மிக முக்கியம். இதை தான் பிரசங்கி அருமையான 3ஆம் அதிகாரம் 1-11 வாசிக்கிறோம். எல்லாம் வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மனுப்புத்திரர் பாடுபடும்படி கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? ஒரு தொல்லையை நியமித்தார். ஆண்டு தொல்லை கொடுப்பாரா? இல்லைங்க. மத்தியில் வாசிக்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்களே என்ன பண்ணுங்க, என்கிட்ட வாங்க, நான் உங்கள் பாரத்தை எடுக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் எப்படிங்க மனுஷனுக்கு பாரத்தை கொடுப்பார்? அது பாரம் இல்லைங்க, அது அருமையாவில் பொறுப்பு. என்ன பொறுப்புனா, காலத்தை கணித்து காலத்தை உணர்ந்து செயல்பட வேண்டிய ஒரு பொறுப்பை, அருமையாவில் ஒரு உத்தரவாதத்தை கர்த்தர் மனிதன் மீது வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. குறிப்பாக அருமையாவில் தமிழ் பைபிள் ஸ்டடியில் நாங்கள் அருமையாவில் இசைகள் புத்தகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக நாங்கன்னு சொல்லும் போது வருகிற மக்கள், அதுக்கு தான் நாங்கள் சொன்னேன். சரிங்களா? எல்லாருக்கும் கிடையாது. நாங்கன்னு சொல்லும்போது பைபிள் ஸ்டடிக்கு வரவங்க. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா கோத்திரங்களை குறித்து பார்க்கிறோம். இந்த கோத்திரத்தில் இசக்காரை குறித்து பார்க்கிறோம். இசக்கார் ஒரு அருமையான ஒரு ஸ்டடி. we really enjoyed these characters. இசக்கார் பார்க்கும்பொழுது லேயாளுக்கு 5வது மகன், யாக்கோபுக்கு 7வது மகன். அப்படின்னாலே நீங்கள் விளங்கிக்கணும் என்னன்னு சொல்லிட்டு, மனைவிக்கு 5, புருஷனுக்கு 7. சரி, அப்படி விளங்குதவங்களுக்கு சரி விளங்குச்சுன்னு நினைக்கிறேன். சரி, இங்கே பார்க்கும்பொழுது நடந்த காரியம் என்ன? லேயாளுக்கு பார்த்தீங்கன்னா, லேயாள் கதை ஒரு பயங்கரமான கதை. அவன் தங்கச்சி கல்யாணத்துக்காக இவன் ரெடி பண்ணி எல்லாம் ரெடி ஆன உடனே அப்பா என்ன பண்ணார்? தள்ளி விட்டார். எங்கே தள்ளி விட்டார்? டென்ட்டுக்குள்ளே தள்ளி விட்டார். சரிங்களா? இதுதான் லேயாள் கதை. இவன் எதிர்பார்க்கவே இல்லை, அப்பா தள்ளி விட்டாரு. அதுக்கப்புறம் அப்பா மேலே வருத்தம், புருஷன் மேலே வருத்தம், கூட சகோதரி மேலே வருத்தம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலும் தனித்து விடப்பட்டால். அருமையோட சில நேரத்தில் வெளி உலகம்லாம் நம்மளை வண்டியில் போகிறோம், எவனா பார்த்து திட்டுறான், அந்த நேரத்தில் கோவம் வரும், அப்செட் ஆகும், போயிடலாம். ஆனால் கூட பிறந்தவங்களே எப்படி பண்ண எப்படிமா இருக்கும்? சொந்த தகப்பனே, சொந்த கணவனே, சொந்த சகோதரியே அருமையுள்ள லேயாள் வாழ்க்கையில வேதனை கொடுத்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட நிலையில இதை பார்த்து ஆண்டவரே பார்த்தீங்கன்னா பரிதாபப்படுறார். ஆண்டவரே அப்செட் ஆயிட்டு பார்த்தீங்கன்னா, லேயாள் நேசிக்கப்படாதவள் என்று அறிந்து ராகேலுடைய கர்ப்பத்தை அடைத்து லேயாளுக்கு என்ன பண்ணாரு? பிள்ளை கொடுத்தார். 1, 2, 3, 4 சொல்லிட்டு ஒவ்வொரு பிள்ளைக்கும் பேர் வைப்பா. இதுக்கு பிறகாது என் புருஷன் என்ன பண்ணுவாரு? ஐயோ என்ன, ஒவ்வொரு பிள்ளை பிறக்கும், ஆனால் புருஷன் எங்க போய் முட்டிக்கிறது? இதுதாங்க லேயாளுடைய நிலைமை. லேயாளுடைய நிலைமை இதுதான். பிள்ளை பிறக்கும், ஆனா புருஷன் நேசிக்கல. எவ்வளவு அருமையாவில் இது ஒரு பயங்கரமான ஒரு விரக்திமா. இந்த விரக்தி நிலையில லேயாள் இருக்கிறதை பார்க்கணும். கடைசியில் பார்த்தீங்கன்னா 29 அதிகாரம் 35 வசனத்துல கடைசியில் பார்த்தா புருஷன் நம்ம பிரயோஜனம் இல்லை, இனி என்ன பண்ண போறேன் நான்?
ஆண்டவரை துதிக்க போறேன்னு சொல்லிட்டு யூதான்னு சொல்லி பேர் இருக்கிற துதியின் பேர் வச்சா. இதுக்கப்புறம் இந்த மனுஷனை நம்பி பிரயோஜனம் இல்லை, எதிர்பார்த்து பிரயோஜனம் இல்லை, பேசாம நான் ஆண்டவர் என்ன பண்றேன், போய் ஸ்தோத்திரம் பண்ண போறேன், துதிக்க போறேன்னு சொல்லி அதுக்கு பிறகு வாசிக்கிற 35 வசனத்துல வாசிக்கலாம். அருமையோலே, மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிற்று. பிற்பாடு பிள்ளை பேர் நின்று போயிற்று. அந்த காலம், சத்தமா சொல்லுங்கம்மா, காலம் முடிஞ்சிருச்சு. 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லேயாள் தான் பிள்ளை பெறுகிறது நின்று போனதை சோ கண்டு அந்த மறுபடியும் 2வது முறை வாசிக்கிறோம். லேயாள் பிள்ளை பெறுகிற காலம் நின்று போயிற்று. அந்த ஒரு பீரியட் நின்று போயிடுச்சு. அந்த ஒரு காலம் இருக்கே, அது முடிஞ்சு போயிடுச்சுமா. முடிஞ்சு போன பிறகு 17ஆம் வசனத்துல வாசிச்சீங்கன்னா யார் பிறக்கிறான்னா அங்கதான் இசக்கார் பிறக்கிறான். அல்லேலூயா. என்ன அல்லேலூயானா, காலம் முடிந்த பிறகு ஓ அல்லேலூயா பிறந்த பிள்ளை தான் இசக்கார். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இசக்கார் சும்மா பிறக்கல் பிள்ளைமா, சும்மா ஐயா ரூபன் ஃபர்ஸ்ட் பிள்ளை ரொம்ப ஸ்பெஷல், உண்மைதான். ஆனா அதை காட்டிலும் ரொம்ப ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா, முடியலன்னு சொன்ன பிறகு பிறந்த பிள்ளை தான் இசக்கார். இசக்கார் என்பதே ரிவார்ட், பலன். ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் கேஜிவி பைபிளில் பார்த்தீங்கன்னா டவுரின்னு பார்ப்பீங்க. ஆமா, என்னவா டவுரியா? ஆண்டவர் என்ன பண்ணாரு, இவளுக்கு டவுரி. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா டவுரி யார் கொடுப்பாங்கன்னா மாப்பிள்ளை பொண்ணுக்கு கொடு. அப்புறம் தான் பைபிளில் டவுரிலாம் இருக்கு. பைபிளில் டவுரி இருக்குன்னா டவுரி இருக்கு. யார் கொடுக்கணும்னா மாப்பிள்ளை என்ன பண்ணும், பொண்ணுக்கு கொடுக்கணும். அது மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணாரு, யாருக்கு டவுரி கொடுக்குறாரு, லேயாளுக்கு. ஹல்லேலூயா. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இசக்காரை குறித்து பல காரியங்களை பார்க்கிறோம். குறிப்பாக அருமையாவுள்ளே 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது தாவீது ராஜா வாராம். அப்போ 7 வருஷம் எப்ரோனில் ராஜா வரணும். அதுக்கு பிறகு எருசலேமில் ராஜாவாக இருக்கார். எப்ரோனில் ராஜாவாக இருக்கும் பொழுது எல்லா கோத்திரத்து மக்கள்லாம் தாவீதுகிட்ட வராங்க. அதை வீட்டுக்கு போய் வாசிங்க. 23லேருந்து வாசிங்கன்னா ஒவ்வொரு கோத்திரம் இத்தனை பேர், இத்தனை ஆயிரம், அப்புறம் 30,000, அப்புறம் 50,000, அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா 1,20,000 பேர்லாம் வராங்க. நிறைய பேர் வராங்க, ஒவ்வொரு கோத்திரத்தில் வராங்க. இசக்காரில் எத்தனை பேர் வந்தாங்க தெரியுமா? வாசிக்கலாம். 32ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது என்னதென்று அறிந்து காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும். எத்தனை பேர் வந்தாங்க? அவங்கெல்லாம் ஆயிரக்கணக்கில் வரும்போது இசக்கார்லேருந்து 200 பேர் தான் வந்தாங்க. ஆனால் இந்த 200 பேர் யாருன்னா காலத்துக்கு அறிந்து செயல்படுகிற மக்கள். ஹல்லேலூயா. ஐயா, இன்றைக்கு இந்த அறிவு தான் அவசியம். இன்றைக்கு பல அறிவு அவசியம். அருமையாலே, அறிவில் முக்கியமான அறிவு என்னவென்றால் காலத்தை கணிக்கக்கூடிய அறிவு. That's one of the most important knowledge a person can have. An understanding about the time and timing. Hallelujah. காலத்தை குறித்ததான ஒரு அறிவு. இசக்கார் மக்களுக்கு 200 பேர் தான் வந்தாங்க தாவீதுக்கு உதவி செய்ய. அந்த 200 பேர் என்னன்னா அவங்க எல்லாம் லீடருங்க. அவங்க சொல்லுவாங்க, இந்த காரியத்தை இப்ப செய்ய, ஆமென், இது இப்போ செய்யாத, இப்ப செய்யாத. ஐயா, இன்றைக்கு காலத்துக்கு ஏற்ற ஒரு ஆலோசனை அருமையோட கொடுக்கக்கூடிய மக்கள் தான் நெசக்காரன் மக்கள். ஆகையால் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கால வேளையில முதலாவது நீங்கள் நான் அறிய வேண்டிய காரியம் என்ன? இந்த காலம் இருக்கே, பல வசனங்களை வாசிக்கிறோம். நீங்களும் நானும் வசிக்கக்கூடிய காலம் கொடிய காலம், நீங்களும் நானும் வசிக்கக்கூடிய காலம் கடைசி காலம். ஆமென். கடைசி காலத்தை குறித்து பல காரியங்களை வாசிக்கிறோம். அதுல ஒண்ணு என்னன்னா விசுவாச துரோகம் நேரடி. இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய நிலையை விட்டுவிடக்கூடிய மக்கள் இருப்பாங்க. People won't take a stand. One of the things about this time is people won't take a stand. ஒரு நிலைப்பாடு இல்லாத அருமையாவிலே ஒரு காலத்திலே நீங்கள் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகிய இந்த காலவெளியிலே அருமையாவிலே குறிப்பாக இந்த சாட்சி ஆராதனை நாட்களிலே இந்த ஒரு வார்த்தையை கர்த்தருடைய இருதயத்தில் போட்டார். ஆமென். So the first thing is you need to understand about the time. One should have an understanding that this is a time where people, in English we read, people will fall away. People will fall away. இதை மனதில் வைத்தவர்களாக வாசிக்கலாம். மறுமையோலே எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23லேருந்து 25, 35லேருந்து 39 எல்லாத்தையும் வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. 23ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கை இருக்கிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவுள். நம்பிக்கையை அறிக்கை செய்வதில் நாம் எப்படி இருக்கணுமா? அசைவில்லாம, ஆட்டம் கொடுக்காம
அப்படி உறுதியா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு ஒரு காலம் இருக்கு. என்ன காலம் இருக்கு? என்ன காலத்துக்கு வந்திருக்குன்னா, நிறைய அசைவு இருக்குமா, உறுதிப்பாடு இல்லை, ஒரு நிலைப்பாடு இல்லாத அருமையாவில் ஒரு நேரத்திற்குள் வந்திருக்கிறோம். we have come to a time where there is no proper fixation, proper confidence, there's no firmness, amen, in Christian life. இங்கிலீஷை வாசிக்கும் பொழுது let us hold fast. Living Bible says let us hold tightly, let us keep a firm grip. மெசேஜில் டிரான்ஸ்லேஷன் வாசிக்கிறோம். அருமையாவில் இன்றைக்கு அறிந்து கொள்ளலாம், இன்றைக்கு இருக்கிற காலம் எப்படிப்பட்ட காலம். ஒரு காலத்தில் வேலைக்கு சேர்ந்தால் அதே வேலையிலிருந்து ரிட்டையர் ஆனாங்க. இன்றைக்கி என்ன காலம்னா, வேலையில் ஒரே வேலையில் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அது இருக்கிறது அசிங்கம், அப்படி ஆயிடுச்சு. எது நிலையோ அந்த நிலை இன்னைக்கு அசிங்கமாக போய் இன்னைக்கு வேலை அப்பப்போ மாறிக்கிட்டே போகுது. அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சபை கூட என்ன ஆயிடுச்சுங்க, அப்பப்போ மாறிக்கிட்டே இப்போ சபை கூட அப்பப்போ மாறிக்கிட்டே போகுது. இது கொஞ்சம் போர் அடிச்சிச்சுப்பா, இன்னொரு சபைக்கு போகலாம்ப்பா, இப்போ சும்மா எப்படி தான் பார்க்கலாம்னு சொல்லி அது மாதிரி சபையோட நிலைப்பாடு மாறி போச்சு. அது மாத்திரம் இன்னைக்கு ஒரே மூஞ்ச பார்த்து போர் அடிக்குது. இன்னைக்கு புருஷன் பொண்டாட்டி கூட ஒரே நிலைப்பாடு இல்லை. பார்த்தீங்களா, சிரிச்சுட்டே சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஒருத்தர் கீழே குடிச்சு சிரிக்கிறார். சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குடும்பத்தில் கூட அப்படிப்பட்ட நிலைப்பாடு இல்லை. ஒரே கணவன் ஒரே மனைவியின் நிலைப்பாடு மாறிக்கொண்டு இருக்கிறது இன்றைக்கி. அது மாத்திரமல்ல, சிலவங்க பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் பிறந்து ஒரே வீட்டில் கல்யாணம் ஆகி ஒரே வீட்டில் அந்த இன்னைக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அப்பப்போ என்ன பண்ணோம், வீடு சொந்த வீடு இருந்தால் கூட இந்த ஏரியா எனக்கு பிடிக்கலங்க, நாங்கள் இன்னொரு பண்ணுறோம், இன்னொரு ஏரியா போகிறோம் சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நிலையற்ற ஒரு வாழ்க்கையை மனிதன் வாழ்த்து கொண்டு இருக்கிறான். இப்படிப்பட்ட நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிலையோடு இருக்கணும். நீ வேலையை மாற்றிக்கோ, பொண்டாட்டி புருஷனை மாற்றிடாத. சரியா? வீட்டு காரை மாற்றாத, வீட்டில் இருக்கிற காரை மாற்றிக்கோ, அது பரவாயில்ல, காரை மாற்றிக்கோ, வீட்டுக்காரெல்லாம் மாற்றிடாத. சரியா? ஆனால் ஆண்டோடைய வாழ்க்கையில் உன் விசுவாசத்தில் ஒரு நிலை பெற்ற ஒரு நிலை அவசியம். ஏன்னால இந்த காலம் விசுவாசத்தை வழி விலகி போவாங்க. ஜாக்கிரதையா இருப்போமா, ஜாக்கிரதையா இருப்போம். வாசிக்கலாம், 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மேலும் அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. ஐயா, ஏமா இந்த சாட்சி ஆராதனை, ஏன் சாட்சி இப்படி கட்டாயப்படுத்துகிறோம்? வேற ஒன்றும் இல்லைம்மா, ஒருத்தரை கவனம். அப்போ தான் தெரியும் எனக்கு, அந்த முகத்தை பார்த்து, ஓ இவர் தான் அவருங்களா, நான் ஜெபம் பண்ணுறேன்னு இவர் தானே அவர், இவங்க தானே அவங்க, ஓ இவங்களுக்கு தான் போன வாரம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, இவங்களுக்கு தான் உடம்பு சரியில்லையா. ஒருவர் கவனிப்பதற்கு தாம்மா இந்த சாட்சி ஆராதனை. அப்படி கவனிக்காமல் இருந்தால் எதுக்குமா இந்த சாட்சி ஆராதனை? கொஞ்சம் நேரம் எடுத்தால் பரவாயில்லம்மா. இன்றைக்கி நம்ம ஒருத்தர் கவனிக்கணும். இதுதான் சபை. அமேன், ஹல்லேலூயா. பொதுவாக ஏமா கிறிஸ்தவங்க கோயிலுக்கு போகிறேன், நான் கிறிஸ்டியன், அதோட்டு கோயிலுக்கு போகிறேன். ஏமா கோயிலுக்கு போகிறேன்னா, கிறிஸ்டியன்லாம் கோயில் தானே போவாங்க. ஞாயிற்றுக்கிழமைனா என்ன பண்ணும், சர்ச்சுக்கு போகணும். ஏமா சர்ச்சுக்கு போகிற? ஐயா நல்ல மெசேஜ், சத்தியத்தை கேட்கணும், வசனத்தை கேட்கணும், சர்ச்சுக்கு போகிறேன். ஏமா சர்ச்சுக்கு போகிற? அங்கே நல்லா வர்ஷிப் பண்ணலாம், சர்ச்சுக்கு போகிறேன். ஏமா சர்ச்சுக்கு போகிற? நல்ல பாட்டு, அங்கே நல்ல பாட்டு இருக்குங்க, அந்த பழைய பாட்டெலாம் பாடுவாங்க, அந்த பாட்டு கேட்க போகிறேன். ஐயா இதுக்காமா போகிறேன்? இதெல்லாம் நல்லதுமா. ஆனால் முக்கியமான காரியம் என்ன, நீ ஒருவர் கவனிக்க வேண்டுமே. சபை என்பது ஒரு சரீரமாச்சே. ஒரு அவயம் பாடுபட்டால் அதோடு கூட இன்னொரு அவயம் சேர்ந்து பாடப்பட வேண்டுமே. இன்னைக்கு அது இல்லையம்மா. இன்னைக்கு நம்ம என்ன நிலைப்பாடு வச்சிருக்கிறோம்? வாட் சார் ஆஃப் ஸ்டாண்ட் டு வி ஹேவ்? கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்குமா? அப்படி மாறக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளையே, நாம் தேவன் நியமிக்கப்பட்ட அந்த நிலையிலே நாம் நாட்டப்பட்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால் தான் வாசிக்கிறேன், ஒருவர் கவனித்து, ஒருவர் கவனித்து. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் எதுக்கு சபைக்கு போகிறேன்? மற்றவளை அறிந்து கொள்ள, ஸோ தட் ஐ கேன் நோ அதர்ஸ். இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுறாங்க, வந்த உடனே ஓடிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? கேட்டால் எனக்கு யாரும் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு நோ எனி ஒன், and definitely I don't want anyone to know me. திரும்ப சொல்கிறேன், I don't want to know anyone, and most definitely I don't want, எனக்கு யாரும் தெரிஞ்சுக்க இஷ்டம் இல்லை.
ஆனால் கட்டாயமாக யாரும் என்ன பண்ணக்கூடாது, சத்தமே வர மாட்டேங்குது. இதா சபை? இன்னைக்கு இப்படி போதே சபை, எல்லா இடத்துலையும் இப்படி தானே சபை இருக்கு. தப்பாச்சே. எதுக்கு வருகிறோம்? ஒருவர் கவனித்து. என்னம்மா இன்னைக்கு உங்கள் ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக இருக்கு, இன்னைக்கு என்ன டயர்டாக இருக்கீங்க, இதை கூட கவனிக்கலன்னா என்ன ஐயா சபை? என்னம்மா சபை? இதுக்கு தான் கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒருவர் கவனித்து. ஏன்னா மறுபடியும் அது எதோட இணைஞ்சிருக்குன்னா, நாளானது காலத்துக்கு ஏற்ற நிலைப்பாடு தான் இது. இந்த நாள் கிட்ட வர 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 இன்னும் அதிகமாக கவனிக்கணுமே. ஆனால் இன்னைக்கு அதுக்கு ரைட் ஆப்போசிட் தான் நடக்குது. நாள் வர வர இன்னைக்கு கவனிக்கிறதே கிடையாது. நான் உன்னை கவனிக்க மாட்டேன், நீ என்னை கவனிக்கவே கூடாது, என்னை கேட்கவே கூடாது. நான் நினச்ச நேரத்தில் வருவேன், நினச்ச நேரத்தில் வரமாட்டேன், என்னை கேட்கவே கூடாது. ஐயா இது இல்லைம்மா இன்னைக்கு சபை, இது இல்லை குடும்பம். அறிந்து கொள்ளலாம் அருமையோல, இன்றைக்கு நம்முடைய நிலைப்பாடு அருமையோல அசைஞ்சிக்கிட்டு இருக்கு, மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ we need to take a proper stand because this is a time and a season where things are changing. குடும்பத்தில் சபையில் எல்லாம் மாறிக்கிட்டு இருக்குமா? அப்படி மாறினா கெட்டு போயிடும் ஐயா, குடும்பமும் கெட்டு போயிடும், சபையும் கெட்டு போயிடும். அதான் கெட்டு போயிட்டு இருக்குமா, நம்ம கெட்டு போகக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம் அருமையோல. 35ஆம் வசனத்துக்கு போகலாம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். ஐயா, இந்த இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, உங்களுடைய கான்ஃபிடென்ஸை, இந்த உறுதிப்பாட என்ன பண்ணாத, விட்டுறாதம்மா. ஏன்னா சிலவங்கெல்லாம் நல்லா உறுதியாக இருந்தாங்க. எப்போ? கொஞ்ச நாளைக்கு இருந்தாங்க, அப்புறம் விட்டுட்டாங்க. வேதத்தில் 2-3 திருஷ்டாந்தத்தை மாத்திரம் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். நமக்கு தெரியும், கர்த்தர் அருமையாவிலே ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். ஆபிரகாமும் சாராலும் வராங்க, ஆரானை விட்டு வராங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும். 12ஆம் அதிகாரத்தில் வந்தாங்க. அப்புறம் வந்த உடனே ஆபிரகாமே, உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த பூமியை தர ஆண்டவர் சொல்லிட்டார். ஸோ நான் அப்புறம் பலிபீடம் கட்டினா, எல்லாம் பண்ணா, சந்தோஷம், அப்படி இப்படி போனால் அங்கே பஞ்சம் வந்துச்சு. எங்கே போயிட்டார் இவர்? போயிருக்க கூடாது, போயிட்டார். ஆண்டவரை கேட்கல, போயிட்டு வரும்போது என்ன ஒட்டிட்டு வந்துருச்சு? ஒரு ஆகாத ஆகார் ஒட்டிட்டு வந்துச்சு. இது நடந்துச்சுமா. திருப்பி வந்தாச்சு. மறுபடியும் 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டு திருப்பி கண்ணை பாரு, இங்கே பாரு, அங்கே பாரு, நட, இந்த தேசத்தை உனக்கும் சந்ததிக்கும் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் போச்சு. அப்புறம் 15ஆம் அதிகாரத்தில் அப்படி உடன்படிக்கைலாம் பண்ணிலாம் செஞ்சார், உனக்கும் சந்ததிக்கு. 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம், 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 16, 1, 2, 3. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆபிரகாம் கானான் தேசத்து 10 வருஷம். 10 வருஷம் ஐயா, 10 வருஷம் ஆபிரகாமே நின்னியப்பா. அதான் அழகா அங்கே போட்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆபிரகாம் ஆகாரோட சேர்ந்தான்னு சும்மா விட்டுருக்கலாம். ஆனால் ஆவியானவர் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. 10 வருஷம் கானான்ல இருந்தான், நல்லா தான் இருந்தான், உறுதியாக தான் இருந்தான். அதுக்கு பிறகு 10 வருஷம் நின்னான். அதுக்கு பிறகு என்ன பண்ணிட்டான்? சேர்த்துக்கிட்டான். கர்த்தருடைய பிள்ளைய, இவ்வளோ நாள் நின்னிய, தொடர்ந்து நிற்பியா? Are you still standing? Are you still standing? இஸ்ரவேல் மக்களுக்கு வரலாம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்க. யாத்திராகமம் 32:1. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் மோசே மலையிலிருந்து இறங்கி வருகிறது. என்னங்க இவ்வளோ நாள் ஆச்சு, ஆளை காணும், ஐயோ எம்புட்டு நேரம் ஆச்சு, என்ன இவ்வளோ நாள் ஆச்சு? இவங்கெல்லாம் யார் தெரியுங்களா? ஐயா, இவங்கெல்லாம் அருமையான மக்கள். ஹல்லேலூயா. இவங்களை கர்த்தர் பஸ்காட்டின் ரத்தத்தினால் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார். 10 வாதைகள் கொண்டு வந்து விடுவித்தார். சிவந்த சமுத்திரத்தை பிளந்து இவங்களை நடக்க செய்தார். அருமையாவில் 3ஆம் நாள் மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கினார். அருமையாவில் வனாந்தரத்தில் தண்ணீரை கொடுத்தார். சீனா மலைக்கு 3ஆம் மாசத்துக்கு வராங்க. கர்த்தரை சந்திக்கணும். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், குஷி, ஜாலி. எல்லாம் என்ன பண்ணாங்க? அவங்க குளிச்சாங்க, அவங்க வஸ்திரத்தெல்லாம் துவைச்சாங்க, எல்லாம் ரெடி. நான் யாரை பார்க்க போறேன்? ஆண்டவரை பார்க்க போறேன். ஆண்டவரை, ஒரு தேசமே ரெடி ஆச்சுமா. They were so excited to see God. ஆண்டவர் தம்முடைய 10 கட்டளைகளை கொடுத்தார். ஓர்ல வாயினால கொடுத்தார். 10 கட்டளைகளை கேட்டார்கள். அதுக்கப்புறம் மோசே அடிக்கடி மேலே போனான் வந்தான், மேலே போனான் வந்தான். அதுக்கு பிறகு மோசே மலைக்கு மேலே போகிறான். வரத்துக்கு நாள் ஆச்சு. இவங்கெல்லாம் ஆண்டவருக்காக உறுதியாய் நின்றவர்கள்.
ஆமென். இவங்களாம் நின்றவங்க. ஆண்டவர் சொன்னாங்க தங்களை சுத்திகரித்து கொண்டவர்கள், தங்களை சுத்திகரித்து கொண்டவர்கள். ஆமென். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, இவ்வளோ நேரம் காத்திருந்தேன், என்ன வரலையே, செய்ப்பா, என்ன செய்ய, கண்ணுக்குட்டி செய். எப்படிப்பா மாறினீங்க? நல்லா தானே நின்னீங்க, நீங்க நல்லா தானேப்பா நின்னீங்க. நீங்க ஆண்டவர் மேல வாஞ்சிச்சு உங்களை சுத்திகரித்து கொண்டீங்க, உங்க குடும்பத்தெல்லாம் சுத்தம் பண்ணீங்க, அப்படித்தானே இருந்தீங்க. இன்னைக்கு என்னாச்சு? இன்னைக்கு எப்படி ஸ்டாண்ட் மாறிடுச்சு? இன்னைக்கு இப்படிதானே இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு காலத்துல வைராக்கியமா இருந்த மக்கள்லாம் இன்றைக்கு அவங்க ஸ்டாண்ட் மாறிட்டு போதுமா. கர்த்தருடைய பிள்ளை ஜாக்கிரதமா. இந்த காலம் இருக்கு பாருங்க, நிறைய பேர் ஸ்டாண்ட் மாறுது, நிறைய பேர் ஸ்டாண்ட் மாறுது. இந்த நாளில் நம்முடைய நிலையை தக்க வைத்துக் கொள்ளலாம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு திருஷ்டாந்தம் பார்க்க வேண்டும் என்றால், சவுலை போல ஒரு அழைப்பை பெற்றவன் வேதாமத்தில் யாருமே கிடையாது. சவுலை போல ஒரு காலத்தில் நல்லவனும் யாரும் கிடையாது. சவுலை போல தாழ்மை உள்ளவன் யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு தாழ்மை உள்ளவன், நல்லவன். அது மாத்திரமல்ல, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவன், வல்லமையை பெற்றவன், தீர்க்க தரிசனம் உரைத்தவன். அருமையாவுல இப்படிப்பட்ட சவுல் அருமையாவுல நடந்த காரியம் என்ன? 13ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 7 வாசிக்கலாம். எபிரேயர் சிலர் யோர்தானையும் கடந்து காத் நாட்டிற்கும் கீலேயாத் தேசத்திற்கும் போனார்கள். சவுலோ இன்னும் கில்காலில் இருந்தான். சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். காலத்தின்படி 7 நாள் காத்திருந்தான். 7 நாள் இவர் வரல. சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சாமுவேல் கில்காலுக்கு வரல. பாயிண்ட் நம்பர் 1. ஜனங்க அவனை விட்டு சிதறி போனாங்க. பாயிண்ட் நம்பர் 2. அப்பொழுது சவுல், சர்வாங்க தகன பலிகளும் சமாதான பலிகளும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலி செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிக்கிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு, சவுல் ஜனங்களை என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களில் திட்டத்திலே நீர் வராதையும், சிதறி போறாங்க, குறித்த நாள் நீ வரல. 2 பெலிஸ்தர்கள் மிக்மாசிலே கூடி இருக்கிறாங்க. 3 நான் கண்டதினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். அதான் அவனே சொல்லிட்டானே. அவனே என்ன பண்ணிட்டான்? நான் ஏன் என் நிலைப்பாடை மாற்றி, நான் இப்படிதான் இருந்தேன், நான் உமக்காக காத்திருக்கணும் சொல்ற நிலையில தான் இருந்தேன். ஆனா காலத்தின் கட்டாயம் இதெல்லாமா. இந்த காலத்துல இப்படித்தான் நிறைய பேர் சாக்கு போக்கு சொல்லி அவனை நிலையம். நல்லா இருந்தவங்கம்மா, நன்றா இருந்தவன் அருமையோலே, அந்த நாளிலிருந்து இவன் அழைப்பை இழந்து விட்டான். சவுல் தன் அழைப்பை இழந்து விட்டான். கர்த்தருடைய பிள்ளைய இன்னைக்கு என்ன சாக்கு போக்கு சொல்ல போறோம் நம்ம நிலைப்பாடு மாறுறதுக்கு? சவுல் சொன்னான சாக்கு போக்கு அவனுக்கே தெரியுதுல்ல. ஆமா, தெரிஞ்சு துணிஞ்சு செஞ்சான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை, இன்னைக்கு there is no excuse for you to compromise your stand. உன்னுடைய நிலைப்பாடை மாற்றிக்கொள்ள எந்த விதமான சாக்கு போக்கு இல்லவே இல்லைம்மா. ஹல்லேலூயா. ஜாக்கிரதையா இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் பவுல் தான் குறிப்பிடுகிறதை பார்க்கணும். அதாவது இயேசு பரம் ஏறின பொழுது எத்தனை பேர் இருந்தாங்களாம்? 500. ஏறக்குறைய 500 பேர். இப்போ இதை வச்சுட்டு அப்படியே வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைக்கு வரலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆக்ட்ஸ் 1:4. அன்றியும் அவர் அவர்களோட கூடி அவர்களோட யாரோட திரும்ப 500 பேரோட கூடி வந்த பொழுது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேம் நீங்க இந்த 500 பேர் என்ன பண்ணாதீங்க, எருசலேம் விட்டு போகாதீங்க. என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தத்தை பெறுகிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த 500 பேர் என்ன பண்ண, நீங்க காத்திருக்கணும். அதான் காத்திருப்பு கூட்டம் நிறைய பேர் வச்சிருக்காங்க, காத்திருக்கணும். அப்பொழுது கூடி வந்திருக்கிறவர்களை அவர்கள் நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிறதை காலங்களையும்
வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியா இருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்க அவர்கள் இந்த 500 பேர் தான் வாசிக்கலாம். பவுல் சொல்றான், இந்த 500 பேர் பார்த்தாங்களே, இந்த 500 பேர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்படியே கண்ணு முன்னாடியே அப்படியே மேலே போற. ஐயா நல்லா கவனிக்கலாம். இந்த கிறிஸ்மஸ் எல்லாரும் பார்க்கலாமா? கிறிஸ்மஸ் பார்த்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். யாருன்னா 2-3 மெய்ப்பர்கள் நான் பார்த்தாங்க. சாஸ்திரிகள் கிறிஸ்மஸ் கதையை பார்க்கல. அதுக்கு பிறகு வீட்டில் தான் இப்போ பிள்ளைய பார்த்தாங்க. இயேசு பிறக்கும்போது சாஸ்திரிகள் என்ன பண்ணல? தயவுசெய்து தப்பெல்லாம் நினைக்காதீங்க. கிறிஸ்மஸ் கதை அப்படி கிடையாது. சாஸ்திரிகள் இயேசு பிறக்கும்போது பார்க்கல, இயேசு வளரும் போது தான் பார்த்தாங்க. பிள்ளையை பார்த்தார்கள், குழந்தைய பார்க்கல. ஸோ கிறிஸ்மஸ் கதையில் பார்த்தீங்கன்னா 2-3 சாஸ்திரி இல்லைப்பா, 2-3 மெய்ப்பர்கள். ஆமாம். இந்த ஈஸ்டர் கொண்டாடுறோமே, இந்த ஈஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 7-8-9 பேர் இருந்தாங்க. அந்த அறையில் இருந்தாங்க, 10 பேர் இருந்தாங்க. அவங்க தான் பார்த்தாங்க. அந்த 2 எம்ஆர் போன சீசனுங்க, அந்த ஒரு மகதலேனா மரியாள், ஒரு பேர், இவங்க தான் ஈஸ்டர் அன்னைக்கு. வேற யாரும் இல்லை. ஆனால் இந்த பரமேறுதல் இருக்கு பாருங்க, எத்தனை பேர்? ஹல்லேலூயா. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், திஸ் வெரி வெரி சிக்னிஃபிகன்ட். 500 பேர் பார்த்தாங்கம்மா. அந்த 500 பேருக்கிட்ட ஆண்டவர் சொன்னார், தயவுசெய்து போயிடாதப்பா, எங்கே இருங்க? எருசலேமிலேயே தங்கியிருங்க, காத்திருங்கன்னு சொன்னார். தொடர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலீரியராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய், அப்பொழுது அவர்கள் யாருங்க? அந்த 500 பேர் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். எருசலேமுக்கு திரும்பி போனாங்க. எத்தனை பேர் போனாங்க? 500 பேர். எங்க போனாங்க? அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். மேல் வீட்டில் ஏறினார்கள். மேல் வீட்டுக்கு போனவங்க எத்தனை பேருங்க? 500 பேரு. 2ஆம் அதிகாரத்தில் மேல் வீட்டில் எத்தனை பேருங்க? உங்களுக்கு தான் தெரியுமே, 120 பேரு. என்னாச்சு? ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஐயா, இவங்கெல்லாம் சாதாரண காட்சி பார்க்கல. சாதாரண காட்சி இல்லைம்மா. இயேசு பரமேறுகிற காட்சி எவ்வளோ மகிமையான காட்சி. அதை கண்டவன் உடைய நிலை மாறியது. ஐயா எப்படிமா? கம் ஆன், திஸ் இஸ் சம்திங் marvelous, wonderful, an amazing experience they had. 500 பேர் போனாங்க, மேல் அறைக்கு போனாங்க. 10 நாள் கழிச்சு பார்த்தா 120 பேர். மற்றவங்க நிலை, அவங்க இருந்தாங்க. 2 நாள் கழிச்சு ரொம்ப நேரம் ஆகுதுப்பா, இந்த சாட்சியாக இருந்தாலும் ரொம்ப நேரம் ஆகுது. ஜாக்கிரதை கர்த்தருடைய பிள்ளைய. 2 வார்த்தைமா, இந்த நேரம் நிலை. நீங்களும் நான் வசிக்கிற காலம் இருக்குது பாருங்க, ரொம்ப முக்கியம். இதை அறிந்து கொள்ளலாம். அடுத்தது, இந்த நாட்களில் ஸ்டாண்ட் மாறக்கூடாது. ஹல்லேலூயா. சும்மா இதனால காலத்தின் கட்டாயம், இவங்க வந்தாங்க அவங்க வரல எல்லாம் சொல்லாதப்பா. 10 வருஷம் இருந்தியே ஆபிரகாமே, 10 வருஷம் இருந்தியேப்பா, ஏன்பா விட்ட? சவுலே, நீ எவ்வளோ நல்லவம்மா, நீ எவ்வளோ தாழ்மை உள்ளவன், எப்படிப்பா நீ இப்படி அப்படின்னு சாக்கு போக்கு சொல்லி மாறிட்ட? நீங்கள் தானேப்பா ஆசைப்பட்டு நீங்களே குளிச்சுக்கிட்டு உங்கள் உடம்பெல்லாம் துவைச்சி வஸ்திரம்லாம் துவைச்சி சந்தோஷமாக இருந்தீங்க. எப்படி திடீர்னு கொஞ்சம் ஒரு 40 நாளில் உங்கள் நிலப்பாடு மாறிடுச்சு? எப்படிப்பா உயிர்த்தெழுந்த ஆண்டவர், பரமேறின ஆண்டவரை பார்த்து 10 நாள்லையா மாறுவேன்? 10 நாள்லையாப்பா மாறுவேன்? அருமையாவில் இன்றைக்கு நம்முடைய நிலையை தக்க வைத்துக் கொள்ளலாம். கண்ணில் முடிச்சு வைக்கலாமா? அதுக்கு தான் இந்த சாட்சி ஆராதனை. ஏன் தெரியுமா? ஒருவர் கவனிக்கணும், ஒருவர் அறிந்து கொள்ளணும். தயவுசெய்து இப்படிப்பட்ட எண்ணம் இருந்துச்சுன்னா மாற்றிக்கொள்ள. எனக்கு யாரும் தெரியாது, என்னை யாரும் தெரியக்கூடாதுன்னா இந்த நிலையை மாற்றிக்குங்க. ஏன்னா இது பிலடெல்பியா சபை. ஆமென். சகோதர சிநேகம் காணப்படணும். நான் உன்னை அறியணும், நீ என்னை அறியணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஏனென்றால் ஒரு கொடிய காலத்துக்குள் வந்திருக்கிறோம். இந்த கொடிய நாட்களில் வந்திருக்கிறோமா?
தெரிந்து கொள்ளப்பட்ட சிலரும் வஞ்சிக்கப்படக்கூடிய காலம், விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகக்கூடிய காலத்துக்கு வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, நீ இந்த காலத்தை அறிந்து உன்னுடைய நிலைப்பாடை உறுதி செய். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலவெளியிலே ஆண்டவரே பல சாட்சிகளை கேட்டோம், பல மக்களை பார்த்து ஆண்டவரே, இது ஒரு பெரிய மனமகிழ்ச்சி நாள் ஆண்டவரே. இந்த நாளில் இந்த சபையில் இருக்க ஒரு ஆத்மாவும் ஆண்டவரே வழி விலகி போகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வீராக. இந்த கடைசி நாட்களில் நாங்கள் ஸ்திரப்படுவோம். முதலாவது நாங்கள் ஸ்திரப்பட்டு எங்கள் சகோதரரையும் ஸ்திரப்படுத்தக்க ஆண்டவரே ஃபேம் ஆக்கத்தக்கதாக கிருபை தருவீராக. தொடர்ந்து வழிநடத்தும். இங்கே இருக்கிற மக்களுக்கு ஜெபிக்கிறேன், வாலிப பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். எந்த விதத்திலும் எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே அவருடைய நிலைப்பாடு மாறாதபடி காத்துக்கொள்ளும். நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் இயேசு வரும் மட்டும் இருப்பதாக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, நம்மளுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன்.